தமிழ் கடவுளாம் முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடாக திருச்செந்தூர் விளங்குகிறது. இத்தலத்தில் சூரனை வென்ற பின்னர்தான் திருப்பரங்குன்றத்தில் தெய்வானையை கரம் பிடித்தார் முருகப்பெருமான். ஆதலால் திருச்செந்தூரை முதற்படை வீடாக கூறுவோரும் உண்டு. ஆனால் திருமுருகாற்றுப் படையில் நக்கீரர் திருப்பரங்குன்றத்தை முதலிலும் திருச்செந்தூரை 2ஆவதுமாக குறிப்பிடுகிறார். முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 5 கோயில்கள் மலை மீது அமைந்திருக்க, திருச்செந்தூர் செந்தில்லாண்டவர் கோயில் மட்டும் கடற்கரையோரத்தில் அமைந்துள்ளது. அலைகள் ஆர்ப்பரிக்கும் கடற்கரையோரம் இத்திருத்தலம் அமைந்திருப்பதால் திருச்சீரலைவாய் என முன்னர் அழைக்கப்பட்டது. தேவர்களை இன்னல்களுக்கு ஆளாக்கிய சூரபத்மன் எனும் அரக்கனை அழிக்க எண்ணிய சிவபெருமான் தன் நெற்றிக் கண்ணிலிருந்து 6 பொறிகளை உண்டாக்கினார். அதிலிருந்துதான் ஆறுமுக கடவுளாக முருகப்பெருமான் தோன்றினார். பின் சிவபெருமானின் கட்டளையை ஏற்றுக்கொண்டு சூரபத்மனை சம்ஹாரம் செய்ய களமிறங்கினார் முருகப்பெருமான். சிங்கார வேலனாக சிக்கல் எனும் ஊரில் வேல் வாங்கிய முருகப்பெருமான் சூரபத்மனை வெற்றி காண திருச்செந்தூர் வந்தார். கடல் போல் வற்றாத கருணை மனம் கொண்டவரல்லவா முருகப்பெருமான். அதனால் அவருக்கு சூரனை வதைக்க மனம் வரவில்லை. இதன் காரணமாக வீரபாகு தலைமையிலான நவவீரர்களை சூரனிடம் தூதனுப்பினார். சூரபத்மனிடம் அவன் சிறைப்பிடித்து வைத்திருந்த தேவர்களை விடுவிக்கும்படி வீரபாகுவும் அறிவுறுத்தினார். ஆணவம் படைத்த சூரபத்மனோ முருகப்பெருமானின் தூதுவரான வீரபாகு சொன்ன அறிவுரையை உதாசீனப்படுத்தி அனைவரையும் அழிக்க எண்ணினான். முருகப்பெருமானோடு நடந்த போரில் சூரபத்மன் தன் செல்வங்கள் அனைத்தையும் இழந்தான். அப்பொழுதும் அவனுடைய செருக்கு மட்டும் அழியவே இல்லை. பல்வேறு மாய வடிவங்களை தரித்து முருகனிடம் போரிட்டான். இறுதியில் மாமரமாக தோன்றி முருகப்பெருமானிடம் சண்டையிட்டான். வீறு கொண்டு வெகுண்டெழுந்த முருகப்பெருமான் தன் கூர்மிகு வேலாயுதத்தை ஏவினார். அம்மாமரம் 2 கூறாக சிதைந்தது. அதில் ஒரு பாதியை மயிலாகவும் மறுபாதியை சேவலாகவும் மாற்றி தன்னுடைய வாகனங்களாக முருகப்பெருமான் ஏற்றுக்கொண்டார். பொதுவாக எந்த இறைவனாக இருந்தாலும் அசுரர்களை வதம் செய்து அழித்தொழிப்பார்கள். ஆனால் கருணையின் வடிவான முருகன் சூரபத்மனின் ஆணவத்தை மட்டுமே அழித்து அவனை ஆட்கொண்டு பெருவாழ்வு அளித்தார். அதனால்தான் வைதாரையும் வாழ வைப்பவன் முருகன் என்று போற்றி பக்தர்கள் வழிபடுகின்றனர். தேவர்களின் குருவான வியாழ பகவான் கேட்டுக்கொண்டதன்படியால் முருகப்பெருமான் திருச்செந்தூரிலேயே தங்கிவிட்டார். பின்பு வியாழ பகவான் முருகப்பெருமானுக்காக இத்தலத்தில் கோயில் கட்டினார். எம்பெருமான் முருகப்பெருமான் சூரனை வென்று ஆட்கொண்டதால் செயந்திநாதர் என அழைக்கப் பெற்றார். பிற்காலத்தில் இப்பெயரே செந்தில்நாதர் என மருவியது. திருஜெயந்திபுரம் என முன்னர் அழைக்கப்பட்ட இத்தலம் காலப்போக்கில் திருச்செந்தூர் என மருவிவிட்டது. 150 அடி உயரம் கொண்ட திருச்செந்தூர் கோயிலின் கோபுரம் 9 தளங்களை கொண்டதாக அமைந்துள்ளது. திருச்செந்தூரில் முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்துவிட்டு சிவபெருமானை பூஜை செய்யும் தவக்கோலத்தில் காட்சியளிக்கின்றார். முருகப்பெருமான் இத்தலத்தில்
கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். பிரதான கோபுரமானது கிழக்கு திசையில் அமைந்திருக்க வேண்டும். ஆனால் அத்திசையில் கடல் இருப்பதால் மேற்கு திசையில் கோபுரம் கட்டப்பட்டுள்ளது. முருகப்பெருமான் வீற்றிருக்கும் மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இக்கோபுர வாசல் உயரமாக இருப்பதால் எப்போதும் அடைக்கப்பட்டே இருக்கும். கந்த சஷ்டி விழாவில் முருகப்பெருமான் திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டும் இந்த வாசல் திறக்கப்படுவது மரபு. முருகப்பெருமான் சூரபத்மனை ஐப்பசி மாதம் வளர்பிறை சஷ்டியன்று வெற்றி கொண்டு ஆட்கொண்டார். இந்நாள்தான் கந்த சஷ்டியாக கொண்டாடப்படுகிறது. கந்த சஷ்டியன்று திருச்செந்தூரில் ஆண்டுதோறும் சூரசம்ஹார பெருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இந்நிகழ்வினை காண தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூரில் குவிவது வழக்கம். சூரபத்மன் வதம் தவிர்த்து கந்த சஷ்டி விழாவை கொண்டாட வேறு காரணங்களும் உள்ளன. ஒரு சமயம் முனிவர்கள் சிலர் உலக நன்மைக்காக ஒரு புத்திரன் வேண்டுமென வேண்டி யாகம் ஒன்றை நடத்தினர். ஐப்பசி மாத அமாவாசையன்று யாகத்தை துவக்கி 6 நாட்கள் செய்தனர். யாக குண்டத்தில் எழுந்த தீயிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்து வீதமாக 6 நாட்களில் 6 வித்துக்கள் சேகரிக்கப்பட்டன. அந்த வித்துக்கள் ஒன்றிணைந்து 6வது நாளில் முருகப்பெருமானாக தோன்றியதாகவும் முருகனின் அவதார திருநாளே கந்த சஷ்டியாக கொண்டாடப்படுவதாக மகாபாரதம் கூறுகிறது. கந்த புராணத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியார் தேவர்கள் அசுரர்களை எதிர்க்கும் வல்லமை பெறவும் முருகப்பெருமானின் அருள் வேண்டியும் ஐப்பசி மாத வளர்பிறையிலிருந்து 6 நாட்கள் கும்பத்தில் முருகனை எழுந்தருள செய்து நோன்பு இருந்தனர். முருகனும் அவர்களுக்கு அருள் செய்தார். இதனை நினைவு கூறும் வகையில் ஐப்பசி அமாவாசையை அடுத்து கந்த சஷ்டி கொண்டாடப்படுகிறது என்கிறார். திருச்செந்தூர் கோயில் கடற்கரையில் நாழிக்கிணற்றுக்கு அருகில் தென் திசையில் மூவர் சமாதி அமைந்துள்ளது. அங்கு சமாதியாகியிருக்கும் சித்தர்களான காசி சுவாமிகள், மௌன சுவாமிகள், ஆறுமுக சுவாமிகள் ஆகிய மூவரே திருச்செந்தூர் கோயிலை புனரமைத்து கட்டி முடித்ததாக கூறப்படுகிறது. இந்த இடம் அமைதியுடனும் தியானம் செய்ய ஏற்ற வகையிலும் அமைந்துள்ளது. 2004ஆம் ஆண்டு சுனாமி ஏற்பட்ட போது இந்த 3 சித்தர்களின் தெய்வீக சக்தியின் காரணமாகவே திருச்செந்தூர் பகுதியில் கடல் உள்வாங்கியதாக உள்ளூர்வாசிகள் சிலிர்ப்புடன் தெரிவிக்கின்றனர். திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க வரும் பக்தர்கள் மூவர் சமாதியில் வழிபட்டுவிட்டு முருகப்பெருமானை தரிசித்தால் வேண்டியது கிடைக்கும் என்பது நம்பிக்கை. திருமணத்தடை உள்ளவர்கள் திருச்செந்தூர் சென்று முருகனை வழிபட்டால் நல்ல வரன் அமையும் என்பது பக்தர்களின் அனுபவம். நாமும் தமிழ் கடவுள் முருகனை வேண்டி அனைத்து செல்வங்களையும் பெறுவோம்.
வாழ்